இந்த இத புடி. தாத்தா தோ வரேன்ப்பா. கிறிஸ்மஸ் தாத்தா தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா தாத்தா அவரு ஜீசஸோட தாத்தா இல்ல தாத்தா? குழந்தைகளா, இந்த மாதிரி கேள்விலாம் என்ன கேட்கக்கூடாது, உங்க பாட்டியை கேளுங்க. பாட்டி அவரு ஜீசஸோட தாத்தாவா பாட்டி? இல்லைம்மா, அவர் 4வது நூற்றாண்டில் பிறந்த ஒரு பாதிரியாருன்னு சொல்லுவாங்க. அவருக்கு நிக்கோலஸ்ன்னு பேர். அவர் எல்லா குழந்தைங்களுக்கும் நிறைய பரிசெல்லாம் கொடுப்பாராம். கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள், அதாவது இன்னைக்கு எல்லார் வீட்டுக்கும் வந்து பிள்ளைங்களுக்கு தேவையான கிஃப்ட் எல்லாம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீல கட்டி வச்சுட்டு போயிடுவாராம். அமெரிக்காவில் அவருக்கு சாண்டா கிளாஸ்ன்னு பேரு. ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு பேரு. நம்ம ஊர்ல என்ன பேரு? கிறிஸ்மஸ் தாத்தா. கிறிஸ்மஸ் தாத்தா. வெரி குட். தாத்தா நீங்க வேஸ்ட் தாத்தா. உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அம்மா, கேக் செய்யறதுக்கு கோதுமை மாவுல முட்டை உடைச்சு ஊத்தி ஒண்ணா அரைச்சிட்டுமா? கோதுமை மாவா? நல்ல வேளை கேட்டியே. மைதா மாவை எடுத்துவே, நான் வந்து செஞ்சு தரேன். கேட்டீங்களா? வார்த்தைக்கு வார்த்தை பரம்பரை கிறிஸ்டியனுவ மைதா மாவுல தான் கேக் செய்யணும் தெரியல. உங்க அம்மா கூட தான் முறுக்கே செய்ய தெரியல. அவங்கள கூட தானே பரம்பரை இந்துன்னு மாத்தட்டிக்கிறீங்க. தேவையில்லாம இப்போ ஏன்டி எங்க அம்மா எழுக்கிற? நீ தானே வார்த்தைக்கு வார்த்தை ட்ரூ கிறிஸ்டியன் சொல்லுவ. ஏன் இப்பவும் தான் சொல்றேன், நான் ட்ரூ கிறிஸ்டியன் தான். கல்யாணத்துக்காக கிறிஸ்டியனா மாறினது நீங்க தான். என்னடி பண்றது? நீ தானே கம்பல் பண்ண. சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதம் பிடிச்ச. தீபக், ஏன்பா கிறிஸ்மஸ் அதுமா 2 பேரும் ஆரம்பிச்சிடாதீங்க. போய் வேலையை பாருமா. இந்த அம்மா சிலுவை அப்பா திருநீர்னாவே இந்த நிலைமை தான் தீபக்கு. ஏதாவது ஒரு வழியில போயிடுறது உனக்கும் நல்லது, உங்க பிள்ளைங்களுக்கும் நல்லது. நீங்களும்மா சேர்ற இடம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை வழி இருந்தா என்ன? அவர் வழி பிரச்சனையை சொல்லலப்பா. பிரயாணம் பண்ற வண்டியை இழுக்கிறது ஒரு பக்கம் மாடு ஒரு பக்கம் குதிரையா இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்றாரு. இப்போ எங்க 2 பேர்ல யாரு மாடு யாரு குதிரை? அப்பாதான் குண்டா இருக்காரு. அப்போ அப்பாதான் குதிரை. மம்மி தான் ஒயிட் ஆஸ்மா இருக்காங்க, அதனால அப்பாதான் மாடு. அம்மா வாங்க. ஜேம்ஸ், ஜேம்ஸ் பாட்டி இதை கொண்டு போய் தாத்தா கிட்ட கொடுங்க. இந்தாங்க தாத்தா. ரொம்ப நன்றிம்மா. இருக்கட்டும். நீங்க நல்லா இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஜேம்ஸ், ஜேம்ஸ் அப்பா கிட்ட கொடுத்து இதை கட்ட என்னம்மா? சொல்லு. முறுக்கு செஞ்சிருக்கல, ஆ, இந்த அவருக்கு கொஞ்சம் கொடு. ஐயா பின்பக்கமா வாங்க. டாடி வரங்கம்மா. மண்ணுல உடைக்காதே கட்டுங்க டாடி. என்னம்மா, நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். யார் இந்த பெரியவர் அடிக்கடி வந்து காசு வாங்கிட்டு போறாரு? எதுக்கு என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஒரு நாள் வழியில மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. நான் தான் அவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டிட்டு வீட்டில் கொண்டு போய் சேர்த்தேன். அவருக்கு பிள்ளைங்கன்னு யாரும் இல்லை. இந்த வயசுலயும் உழைச்சிதான் சாப்பிடணும்னு இருக்காரு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. அவருக்கு மாசம் ஆகிற மாத்திரை செலவு மட்டும் நான் ஏத்துக்கிட்டேன். உனக்கு மட்டும் ஏன் இந்த அக்கறைன்னு கேட்காம பாக்குறீங்க அதானே? காசை நான் அவருக்கு கொடுக்கல. இல்லாதவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள்னு ஜீசஸ் சொல்லியிருக்கார். தீபக், இதையும் கட்டிடம்பா. ஐயோ, என்னங்க என்னாச்சுங்க? என்னங்க பண்ணுது? என்னங்க? தீபக், குடிப்பா. அவரை கொண்டு போய் படுக்க வை. பார்த்து. என்னாச்சுங்க? போப்பா. தீபக், மாத்திரை டப்பா எடுத்துட்டு வா. என்ன பாட்டி, தாத்தா ஹார்ட் அட்டாக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து தாத்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீங்க போய் கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுங்க. போங்க போங்க.
ஆர்த்தி, என்னாச்சுமா? அப்பா இல்லையா ஆண்டி? முதல்ல உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. இந்த நேரத்துல அதுவும் தனியா வந்திருக்க? சொல்லுமா, என்ன ஆச்சு? இந்த ரிட்டர்ன் டிக்கெட், நேரா வீட்டுக்கு போறேன். உங்க அப்பா கிட்ட 10,000 பணம் வாங்குறேன். உடனே கிளம்புற, வரேன். திடீர்னு போய் 10,000 கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? ஏண்டி, உங்க அப்பா 1.5 கிரவுண்ட் நிலத்தையும் கொடுக்க மாட்டாரு. 10,000 5,000 அவசரத்துக்கு பணம் கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு. அப்புறம் எதுக்கு உங்க அப்பா உயிரோட இருந்து பிரயோஜனம்? அவர் தலை எழுத்து இன்னும் உயிரோட இருக்கார். அதுக்காக அவர்கிட்ட பணத்தை கேட்டு இன்னும் சாவடிக்கணுமா? ஓ, பணத்தை கேட்டா செத்துருவானா உங்க அப்பா? அப்ப உடனே கிளம்பு, போய் பணத்தை கேளு. வந்தா பணம், இல்ல உங்க அப்பா பணம். இத பார், நீ ஒரே பொண்ணு, உங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. உன் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. உங்க அப்பா எதுக்கு இன்னும் சேர வேண்டிய சொத்தை எனக்கு கொடுக்காம இருக்காரு? நான் சந்தோஷமா இருக்கேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே கொடுப்பாரு. இப்ப நம்ம கிட்ட என்ன இல்ல? நீங்க தான் நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல. நம்ம 2 பேருக்கு இது போதாதான்? நமக்கு என்ன புள்ளையா குட்டியா? என்ன சொன்ன? என்னடி சொன்ன? நமக்கு நமக்கு சொல்லு. நமக்கு நமக்கு குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டுற, அப்படிதானே? ஐயோ இல்ல, நான் அப்படி சொல்லல. சொல்லல, ஆனா நினைச்ச. கரெக்டா? இத பாருங்க, உங்களுக்கு தான் காம்ப்ளெக்ஸ். நீங்க தான் டெஸ்டுக்கு வர மாட்டேன்றீங்க. நான் தயாரா தான் இருக்கேன். நான் ஆம்பளை இல்லைன்னு குத்தி காட்டுறேன். என்னால தான் குழந்தை பிறக்கல, அப்படிதானே? நான் ஆம்பளை, நான் சொல்றத பொம்பளை நீ கேட்டுதான் ஆகணும். போ, இந்த கோலத்தோட போனாதான் உங்க அப்பா பணத்தை கொடுப்பான். பணத்தோட வா, இல்லனா ஒரேடியா அங்கே இருந்துரு. கவலைப்படாத ஆர்த்தி, உனக்காக நான் ஜெபம் பண்ணாத நாளே இல்லை. கண்டிப்பா ஆண்டவர் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்ட காலெல்லாம் எப்போ போயிடுச்சு ஆண்டி. இப்ப என் கவலையெல்லாம் அடி உதப்பட்டுக்கிட்டு அவரோட அடிமையா வாழறதா, இல்ல அப்பாக்கு பாரமா இருந்துகிட்டு சுதந்திரமா வாழறதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இந்த நிலைமையில நீ அவரை பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கோம். வீட்டில் தான் தூங்குறாரு. இங்க பாரு ஆர்த்தி, இப்ப பிரச்சனை பணம் தான். பணத்தை கொடுத்துட்டா உன் வீட்டுக்காரர் சமாதானம் ஆயிடுவார். நீ இப்படி அடிபட்டு வந்திருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரிய வேண்டாமா? நான் பணத்தோட வந்து உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசி விட்டுட்டு வரேன். இப்பே கிளம்பு. இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்பாவை பார்க்காம போகிறது மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் அப்பாவோட நல்லதுக்காக தான் அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொல்றதும் கரெக்டு தான். உங்களை உங்க அப்பா இந்த நிலைமையில பார்க்கறது நல்லதில்லை. உங்க அப்பா பத்தி கவலைப்படாதீங்க.
அவர் அம்மா பத்திரமா பார்த்துப்பாங்க. உங்க அப்பாவை மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையுமே தான். அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம யாருமே எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கெல்லாம் அவங்கள வார்த்தைக்கு வார்த்தை அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கும் அவங்கள அம்மான்னு கூப்பிடணும்னு தோணுது. நாங்க அவங்கள ஹவுஸ் ஓனரா இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் தான் பார்த்தோம். 2வது நாள்ல இருந்தே அவங்கள அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆர்த்தி, கிளம்பலாமா? அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது சாப்பிட்ரு. தீபக், அம்மா. நடராஜன் சார் எழுந்ததும் அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு. சரிங்க. என்னாச்சுமா? நான் வேற உங்க எல்லாருடைய கிறிஸ்மஸ் மூடையும் கெடுத்துட்டேன். நான் வேணா தனியா போயிடுறேம்மா, நீங்க எங்க இருங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு என்ன பேர் வைக்கணும்னு முடிவாயிடுச்சு. தேவதூதன் மேரியை பார்த்து சொல்லும்போது அவருக்கு இன்னொரு பேரையும் சொன்னான். அவர் இம்மானுவேல்னு அழைக்கப்படுவார். அதுக்கு அவர் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம். அதனால நான் உன் கூட கோயம்புத்தூருக்கு வந்தாலும் ஜீசஸ் நம்ம கூட தான் இருப்பார். அவர் இந்த நாள்ல தான் பிறந்தாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் பைபிள்லயே கிடையாது. கிறிஸ்மஸ் நம்ம சந்தோஷத்துக்காக கொண்டாடுறது. அவர் தினமும் நம்ம வாழ்க்கையில பிறக்கணும், அதுதான் முக்கியம். அதனால தினமும் நமக்கு கிறிஸ்மஸ் தான். போலாமா? அடி உத வாங்காமே இதை செஞ்சிருக்கலாம். உங்க கோபம் நியாயமானதுதான். ஆனா விட்டு கொடுத்து போறது தானே குடும்ப வாழ்க்கை. அதுதான் நானும் சொல்றேன். அந்த நிலத்து பத்திரத்தை உங்க அப்பா விட்டு கொடுத்துட்டா பிரச்சனையே வராது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானே அவங்க அப்பா கிட்ட பேசி அதை கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் ஆர்த்தியை கண் கலங்காம பாத்துக்குங்க. மேடம், நீங்க யாரு? இவங்க அப்பாவுக்கு உங்க வீட்டுல ஒரு போர்ஷனை வாடகை விட்டுருக்க ஜஸ்ட் ஹவுஸ் ஓனர். நீங்களே அந்த பத்திரத்தை எனக்கு வாங்கி தரேன்னு எவ்வளவு நம்பிக்கையோட சொல்றீங்க. அந்த மாதிரி ஒரு நாளாவது இவ பேசி இருப்பாளான்னு கேளுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களையும் என் மகனா நினைச்சுதான் சொல்றேன். ஆர்த்தி இனிமே கை நீட்டி அடிக்காதீங்க. இனிமேலாவது அவ சந்தோஷமா வாழணும். என்ன அவ சொன்ன? நீங்க புரியாம பேசுறீங்க. அவள் அடிக்கிறது எனக்கு என்ன வேண்டுதலா? அவ வாய் நீண்டுது, என் கை நீண்டுது. தட்ஸ் ஆல். முதல்ல அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஊருக்கு போனதும் அவங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அம்மா, அம்மா, வாங்க வாங்க. தீபக் சார், இது சாம், கிரேசம்மாவுடைய பிள்ளை. ஓ அமெரிக்காவில் இருக்காருன்னு சொல்லல, அவர் தான். ஹாய், ஐ எம் தீபக். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்ஸ். அம்மா இல்லையா? வெளியில் போயிருக்காங்க. அநேகமாக சர்ச்சுக்கு தான் போயிருக்கணும். மார்னிங் சர்வீஸ் தானே போயிருப்பாங்க. இந்நேரம் முடிஞ்சிருக்குமே. சர்ச்சுக்கு போகல, வெளியூருக்கு எங்கேயும் அவசரமா போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க. How is your wife, Sam? She is fine, sir.
மொபைல் ஃபோனை மாற்றுங்கன்னு சொன்னேன், அதையும் மாற்றலை போல இருக்கு. யார்கிட்டையும் சொல்லாமல் போயிருக்காங்க. முக்கியமான காரணம் இல்லாமல் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று, கண்டிப்பாக யாருக்கும் நல்லது பண்ணுறதுக்கு தான் போயிருப்பாங்க. யூ ஆர் ரைட் சார். சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க மற்றவங்களுக்கு தான் உதவியாக இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு இல்லை. அதனால தான் கிரேஸ் அம்மான்னு அத்தனை பேரும் அவங்கள தேடிட்டு வராங்க. கிரேஸ் அம்மா இல்லை சார், திரேசா அம்மா. ஐ மீன் மதர் திரேசா. எங்கள் அம்மாவுக்கு மனசில் மதர் திரேசான்னு நினைப்பு. அவங்க வந்தால் இதை கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போகலாமே, உங்கள் வீட்டு சாவியோட உள்ளதான் இருக்கு. இல்லை சார், அஃபிஷியலாக ஒரு ஃப்ளையிங் விசிட் வந்தேன், நான் கிளம்புறேன். ஏன் என்கிட்ட கூட சொல்லாமல் போனீங்க? ஒரு நல்ல விஷயமா தான் போனேன். அது தெரியும், அதை தான் நானும் சொன்னேன். ஆனால் உங்கள் மகன் உங்களை மதர் தெரேசான்னு கிண்டல் பண்ணிட்டு போனார். ஆஃபீஸ் வேலையை அவசரமாக வந்துட்டு போனார். சாம் வந்திருந்தானா? எப்போ வந்தான்? பாவம், கிறிஸ்மஸ் அதுவுமா உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக வந்திருப்பாரு. நீங்கள் இல்லைன்னு ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. ஆசையா வர்றவன் அவசரமா வந்திருக்க மாட்டான். பெங்களூர்ல இருக்கிற அவன் மாமியார் வீட்டுக்கு வந்திருப்பான். அப்படியே போற வழியில அம்மாவை பார்த்துட்டு போலாமேன்னு வந்திருப்பான். கிறிஸ்மஸ் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நான் வேற ஒரு தப்பு பண்ணிட்டேன். வந்ததும் நான் முதல்ல கிறிஸ்மஸ் வாழ்த்தை சொல்லியிருக்கணும் இல்லையா? அது எனக்கு தோணாமலே போயிடுச்சு. தீபக் விஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானும் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொன்னேன். அசிங்கமாக போயிடுச்சு. அதனால என்ன சார், பரவாயில்ல விடுங்க. இப்போவாது நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லக்கூடாதா? உங்க மக ஆர்த்தி வந்திருந்தா. நீங்க உடம்பு சரியில்லாம இருந்த நேரத்துல அது சொல்ல வேண்டாமேன்னு சொல்லல. அந்த பத்திரத்தை தான் கொடுத்துருங்களேன். அது என்கிட்ட இருக்கிறதுனால தான் அவன் என் பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். இல்லைன்னா எப்போ ஒரேடி அமிச்சிட்டு இருப்பான். பிள்ளைங்களுக்கு பிடிக்குமேன்னு பிரெட் உப்புமா செஞ்சுட்டு வந்திருக்கேன். எங்கம்மா பிள்ளைங்க? என்னம்மா ஹெப்சி, தம்பி ஆபீஸ்க்கு போலியா? அவரே கேளுங்க. என்ன தீபக், இன்னும் ஆஃபீஸுக்கு கிளம்பாம இருக்க? என்ன உங்க பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் அவளாலதாம்மா. எல்லா பிரச்சனையும் என்னாலயா? முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது யாருன்னு சொல்லுங்க. ஹெப்சி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னப்பா ஆச்சு? அம்மா, என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்கு அவளை வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இவளை பொட்டு வச்சுட்டு வர சொன்னாங்க, இவன் முடியாதுன்னு சொல்லிட்டா. அது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. ஏன்னா அது அவங்க அவசரம்னு நினைக்கிறாங்க சார். இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல. உங்க அம்மாவுக்காகலாம் என்னால பொட்டு வச்சுக்க முடியாது. நான் ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் தெரிஞ்சுதானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்ப நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்ன விட, என்ன மதிக்காத வீட்டுக்கு நீங்க எதுக்கு போகணும்? முதல்ல நீ எங்க அம்மா மதிக்க கத்துக்க. அவங்க உன்னை மதிக்கிறதுனால தான் அவ எப்படி வேணாலும் கல்யாணத்துக்கு வரட்டும்னு சொல்றாங்க. எங்க பரம ஹெப்சி, உன் ஒருத்தையே அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். நான் அவளை நல்லா தான் சார் புரிஞ்சு வச்சிருக்கேன். நம்மளும் விட்டு கொடுத்து போகணும்னு அவன் தான் புரியாம பேசுறா. இதோ பாருப்பா, சின்ன வயசுலேருந்து வந்த பழக்கம். திடீர்னு உன் ஒய்ஃபுக்கு பொட்டு வச்சுக்கோன்னு சொன்னா கஷ்டமா தான் இருக்கும். அவங்களுக்கு என்னம்மா கஷ்டம்? அவங்க என்ன அவங்க மருமகளா பாக்குறாங்களா இல்ல ஒரு கிறிஸ்டியனா பாக்குறாங்களா? உன்னை கிறிஸ்டினா பார்க்கலம்மா. அப்படி பார்த்துருந்தா உன்னை வரவே வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க.
உன்னை மருமகளா நினைச்சதுனால தான் உரிமையோட பொட்டு வச்சுக்கிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. நோ ஸ்மோக்கிங் போர்டை பார்க்குறவன் அதை படிச்சுக்கிட்டே சிகரெட்டை பிடிப்பான். அதுவே தேங்க்யூ ஃபார் நாட் ஸ்மோக்கிங்னு எழுதியிருந்தா பாதி சிகரெட்டை அணைச்சிட்டு போயிடுவான். இதுக்கு பேர் தான்ப்பா அப்ரோச். உங்க அம்மாவை எதிர்க்க முடியாத இயலாமைய உன் பொண்டாட்டி கிட்ட கோவமா காட்டாத. எதை சொல்றதுக்கும் ஒரு முறை இருக்கு. முதல்ல வார்த்தைக்கு வார்த்தை நான் ட்ரூ கிறிஸ்டியன் சொல்லாத. உண்மையான கிறிஸ்டியன்ஸ் அப்படி சொல்லிக்கவே மாட்டாங்க. மற்றவங்க தான் நம்மளை பார்த்து ட்ரூ கிறிஸ்டியன் சொல்லணும், நாமளே சொல்லிக்க கூடாது. கிறிஸ்டியன்ஸ் பொட்டு வச்சு கூடாதுன்னு உனக்கு யாருமா சொன்னது? எங்க அம்மா. உனக்கு உங்க அம்மா, எனக்கு எங்க அம்மா, அவங்க 2 பேருக்கும் அவங்களோட அம்மா, இப்படி போயிட்டே இருக்கும். உங்க மாமியார் மாதிரி தான். அவங்க பரம்பரையா பொட்டு வச்சுக்கிற மாதிரி நாம பரம்பரையா பொட்டு வச்சுக்கிறது இல்ல, அவ்வளவுதான். பொட்டு வச்சுக்க கூடாதுன்னு பைபிள்ல கூட எங்கேயும் சொல்லலம்மா. நாம ஏன் திலகம் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு சில பாஸ்டர் கேட்டா, ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உன் நெற்றியில் சிலுவையின் அடையாளத்தை வரைகிறேன்னு நெத்தியில சிலுவை போடுவாங்க. அதுக்கு மேல வேற எதையும் வச்சு அதை அசுத்தப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலரை கேட்டா, இயேசு கிறிஸ்துவ தான் சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டவங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா நாம இருக்கிறோம்னு அடையாளப்படுத்திக்கவேன்றாங்க. அப்படின்னா ஆம்பளைங்க எப்படிமா அடையாளப்படுத்திக்குவாங்க? எங்க அம்மா சொன்ன மாதிரி தான் நீ வரணும், இல்லைன்னா நீ வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா முதல்ல கோவம் தான் வரும். அதையே இப்படி சொல்லி பாரு. இப்போ பொண்ணு பார்க்க தானே வராங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் போலான்னு மட்டும் நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ. உன் பொண்டாட்டி என்ன நினைச்சிருப்பா? ஆஹா, நம்ம மனசு நோவக்கூடாதுன்னு என் புருஷன் எவ்வளவு நாசுக்கா சொல்றாருன்னு சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லாம உன்னை அனுப்பிச்சு வச்சிருப்பா. இதுதான்ப்பா அணுகுமுறை. அதுதான் உறவை கட்டியும் வைக்கும், காப்பாத்தியும் வைக்கும். வெளித்தோற்றம் நம்மள கிறிஸ்டியனா அடையாளம் காட்டுறது முக்கியம் இல்லம்மா. நாம வாழ்ற வாழ்க்கையில கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும், அதுதான் முக்கியம். போய் பைபிள் எடுத்துட்டு வா. மத்தேயு 5வது அதிகாரத்துல ஜீசஸ் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமில்ல? எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். தினமும் பைபிள் படி, ஜெபம் பண்ணு. அப்புறம் பாரு, வீட்டுல எப்போ சமாதானம் இருக்கும், சந்தோஷம் தானா வரும். உன் மனக்குறை என்னன்னு எனக்கு புரியுது. உன் வீட்டுக்காரர் முழுமையா கிறிஸ்டினா மாறலேன்னு வருத்தப்படுற. பைபிள்ல 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை படி. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப் பெற்றது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாத்தியா?
நான் எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கேம்மா. பிள்ளைங்களுக்கு கூட கிறிஸ்துவ பேர் தான் வச்சிருக்கேன். நான் ஞான ஸ்நானம் வேற எடுத்திருக்கேம்மா. இல்லம்மா, இன்னும் முழுக்க ஞான ஸ்நானம் எடுக்கல. தலையில தண்ணி தெளிச்சாலும் பேப்டிசம் தானேம்மா. இல்லப்பா, பேப்டிஸோ அப்படின்னு சொன்னா முழுகுதல்னு அர்த்தம். முழுசா தண்ணியில முழுகுனாதான் அது ஞான ஸ்நானம். இப்படிதான் மைக் ஃபிஷர்னு ஒரு பாஸ்டர், அவர் சொல்லுவாரு, நம்ம ஹோட்டலுக்கு போறோம், சாம்பார் வடை கேட்குறோம், அவன் வடை மேல சாம்பாரை தெளிச்சா அதை சாம்பார் வடைன்னு ஒத்துக்குவோமா? வடை சாம்பார்ல முழுகுனாதானே அது சாம்பார் வடைன்னு ஒத்துக்குவோம் அப்படின்னு கேட்பாரு. என்னங்க, நீங்க மட்டும் ஊருக்கு போயிட்டு வந்துருங்க. வேணாம், நம்ம எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம். இதாமா அவர்கிட்ட ஏன் லேட்டுன்னு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாரு. விடுமா, ஆபீஸ்ல அவருக்கு என்ன டென்ஷனோ நமக்கு என்ன தெரியும்? மம்மி எனக்கு தூங்குனை கதை சொல்றியா? இப்போ உங்க அப்பா வருவாரு, அவர்கிட்ட ஏன் லேட்டுன்னு கேளு. நல்ல கதை கதையா சொல்வாரு. நம்ம எல்லாருமே படுத்து தூங்கலாம். வாப்பா தீபக். ஏங்க, ஏன் லேட்டுன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல மாட்டீங்களா? உங்க மொபைலை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப எதுக்குமா அந்த பஞ்சாயத்து? அதான் வந்தாச்சுல, போங்க போய் படுங்க. தீபக், சாப்பிட்டியாப்பா? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. ஏன்னா இதை கேள்விப்பட்டதும் முதல்ல நான் அப்செட் ஆயிட்டேன். என்னப்பா ஆச்சு? எதா இருந்தாலும் தயங்காம சொல்லு, என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இனிமேல் எதுவும் பண்ண முடியாது சார். எனக்கு வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. இது என்ன கம்பல்சரியா? கண்டிப்பா ஒத்துட்டு தான் ஆகணுமா? நானும் எவ்வளவு போராடி பார்த்துட்டேன், முடியவே முடியாதுன்ட்டாங்க. இவ்வளவு நேரம் அந்த மீட்டிங்ல இருந்துட்டு வரேன். இந்த வாரமே கிளம்ப வேண்டியதா இருக்கும். மும்பைன்றதுனால ஃபேமிலியோட தான் போய் ஆகணும். சொன்னது புரிஞ்சுதா? சரி பாட்டி. நீயும் தான். ஓகே பாடி. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா? பாய் பாட்டி. வரேம்மா, உடம்பு பார்த்துக்கோங்க. குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கமா. அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. வரேன் சார். டேக் கேர். பத்திரமா போயிட்டு வாங்க. ட்ரெயின் டிக்கெட் பத்திரம் பாக்கெட்ல வச்சுப்பா. இங்க வர மாதிரியே அங்கேயும் வீட்டுக்கு லேட்டா வராதப்பா. எப்சியும் குழந்தைங்களும் தனியா இருப்பாங்க. இல்லம்மா, நான் சீக்கிரம் வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணுங்க. தினமும் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பா பண்ணணும். சண்டெல்லாம் போட்டுக்காம சந்தோஷமா இருங்க. வரேம்மா. நல்லபடியா போயிட்டு வாங்க.
பாட்டி பாய் பாட்டி 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 கிரேஸ் அம்மா, அம்மா, என்னமோ தெரியல, அசதியா இருந்தது, ஜுரம் அடிச்ச மாதிரி இருந்தது, அசந்து போய் தூங்கிட்டேன். நானும் தூங்கிட்டேன். திடீர்னு எழுந்து பார்த்தா இருட்டி போயிருக்கு. என்ன குளிருதுங்களா? டாக்டர்கிட்ட வேணா போலாமா? அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் செல்லுன்னு இருக்கா, அவ்வளவுதான். இந்தாங்க. தனிமைன்றது எல்லாரையும் பாதிக்குது. நான் என்ன சொன்னேன்? பிள்ளைங்க போனது கஷ்டமா தான் இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? என்ன சாப்பிடுவீங்க? எதுவும் இல்லை. நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்லைன்னா சொல்லுங்க, நான் வெளியில போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நான் செய்யறேன். இருங்க, உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. என் கிச்சன்ல பண்ணதை நீங்க சாப்பிட மாட்டீங்க. சே, அப்படியெல்லாம் இல்லை. ரவை இருக்கா? உப்புமா பண்ணிடுறேன். வேண்டாம், எதுக்கு சிரமம், நான் பண்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நான் உங்களுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கட்டுமே. அந்த வெங்காயத்தையாவது கொண்டு வந்து கொடுங்க, கட் பண்ணி தரேன். கொண்டாரேன். நல்ல வேலை கேட்டீங்க. வெங்காயத்தை எப்படி அறியறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை.
நாள் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணும்னு யோசிப்பேன். நீங்கள் எதுக்காவது கவலைப்பட்டது உண்டா? ஏன் சார், நானும் மனுஷி தானே. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைச்சு பார்ப்பேன். புரியலையே. பைபிள்ல இருக்கிற வசனங்களை தியானிப்பேன். ஓ, கவலைப்படுறத பத்தி கூடவா பைபிள்ல எழுதியிருக்கு? மத்தேயு 6:27 கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படின்னு ஜீசஸ் கேட்கிற ஒரு வசனம் பைபிள்ல இருக்கு. அதெல்லாம் கரெக்ட் தான். கவலையே படக்கூடாதுன்னா அதுக்கு என்னதான் வழி? அதுக்கும் ஒரு வசனம் இருக்கு. பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எதை பத்திலாம் பைபிள்ல போட்டிருக்கு? எல்லாத்த பத்தியும் போட்டிருக்கு. உப்மாக்கு பெருங்காயம் போடணுமா வேணாமா? பைபிள்ல போட்டிருக்கான்னு கேட்கல, நான் உங்களை கேட்கிறேன். தேங்க்ஸ். உப்பு சரியா இருக்கா? அம்மா அம்மா நீங்க இருங்க, நான் பாக்குறேன். இருங்க. யாரோ குப்புசாமியா உங்க கூட ஸ்கூல்ல கிராஃப்ட் மாஸ்டரா வேலை பார்த்தாராமே? இருக்காரா? போயிட்டாரா? இருக்காரு. இந்த டேபிள் மேல ஒரு பையில அரிசி வச்சிருக்கேன், அதை அவர்கிட்ட கொடுத்துருங்களேன். பாவம், நல்ல மனுஷன். தெரியுமே, பிள்ளைங்க இல்ல, அவர் பொண்டாட்டி கூட ஒரு வருஷத்துக்கு முன்னால இறந்துட்டாங்க. ராத்திரில சென்ட்ரல் ஸ்டேஷன்ல படுத்துப்பாரு, பகல்ல பெயிண்டிங் வேலை கிடைச்சா போவாரு. கரெக்டா? இதெல்லாம் யார் சொன்னாங்க? அவரே தான் சொன்னாரு. இப்ப இல்ல, போன மாசம் வந்தார்ல, அப்ப சொன்னாரு. கஷ்டப்படுறாரு, நம்மளால முடிஞ்சது. நம்மாலன்னு சொல்லாதீங்க, உங்களாலன்னு சொல்லுங்க. உங்களால மட்டும்தான் முடியும். நிஜமாவே சொல்றேங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் முடியாது. இப்படிலாம் தேடி பிடிச்சி உதவி பண்றதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். நான் செய்யறது சரிங்கிறீங்களா, கோவப்படுறீங்களா? இந்தாங்க. கோபப்படலாமா கூடாதான்னு பைபிள்ல போட்டிருக்கா? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. பிறப்பு இறப்பை பத்தி ரோமர் 14:8 நாம் பிழைத்தாலும் கர்த்தர்க்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தர்க்கென்று மரிக்கிறோம். ஆகையால் நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். தன்னம்பிக்கையை பத்தி? கிறிஸ்தவர்களுக்கு தன்னம்பிக்கைன்னு ஒன்று கிடையாது, ஒரே நம்பிக்கை தான், அதுவும் ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை.
அடிக்கடி விசுவாசம்னு சொல்லுவீங்களே, அப்ப அது என்ன? எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அந்த விசுவாசம் எப்போ வரும்? ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. வரேன். ஒரு நிமிஷம். உங்க சிகரெட் பாக்கெட் கீழே விழுந்தது. உங்க உடம்பு இப்படி இருக்கும்போது நீங்க சிகரெட் பிடிக்கலாமா? ஐம் சாரி. சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு கூட பைபிள்ல போட்டிருக்கா? பைபிள் எதுக்கு சார் போடணும்? நீங்க பிடிக்கிற சிகரெட் பாக்கெட் மேலே போட்டிருக்கே. இந்தாங்க சார். என்னது? பைபிள். சும்மா படிங்க. போட்டிருக்கு, சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்தாங்க. தேங்க்ஸ். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கேளுங்க. நைட்டு படுக்கும்போது ஃபேனு, ஏசி இதெல்லாம் போட்டுக்காதீங்க. பெட்ரூமில் குடிக்கிறதுக்கு ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். நைட்டு டெம்பரேச்சர் ஏறிச்சுன்னா தயவு செய்து என்னை கூப்பிடுங்க. வரட்டுமா? குட் நைட். குட் நைட் சார். ஹாய்மா. சார், என்னப்பா திடீர்னு வந்து நிக்கிற? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான். எப்படி இருக்கீங்க ஆண்டி? எனக்கு என்னம்மா, ஆண்டவர் கிருபையால நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இது எத்தனாவது மாசம்? 8வது மாசம் முடிய போகுது ஆண்டி. நான் 5வது மாசம்ல நினைச்சிட்டு இருக்கேன். டேஸ் ஆர் ரன்னிங். இன்னும் யூஎஸ் எல்லாம் எப்படி தெரியுமா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வச்சிடணும். பாய் பேபின்னு தான் சொல்லியிருக்காங்க, அதனால பென்னு பேர் வச்சிருக்கேன். பென் ஆட்ரியன். ஹவு இஸ் இட்மா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்புறம் இப்போ நான் எதுக்கு அவசரமா வந்திருக்கேன்னா, பிரைஸ் தி லார்ட்மா. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஜெமிமா, உள்ள டேபிள் மேல பைபிள்ஸ் கட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடு. சரி ஆண்டி. அப்புறம் உங்க ஊழியெல்லாம் எப்படி நடக்குது? ரொம்ப நல்லா நடக்குதுமா. கிராமத்து ஜனங்களுக்கு நீங்க கொடுக்குற வேதாகம் எல்லாம் ரொம்ப உதவியா இருக்குமா. கொடுமா. மேல கவர்ல பணம் வச்சிருக்கேன், அது உங்களுக்கு. ரொம்ப நன்றிமா. பெரிய எழுத்துல பைபிள் கேட்டீங்க, அது இப்ப ஸ்டாக் இல்ல, அடுத்த மாசம் வரும்போது கொடுக்க. பரவாயில்லம்மா. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? அம்மா, நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? முதல்ல உள்ள வரியா? நடராஜன் சார் உடம்பு சரியில்லை, முதல்ல அவருக்கு ஓட்ஸ் கஞ்சி கொடுக்கணும். நீங்க உள்ள போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, வந்துடுறேன். அம்மா, அம்மா. யாரு? கிரேஸ் அம்மாவை பார்க்கணும்மா. நீங்க யாரு? அவங்களுக்கு தெரியுமா, ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க. அவங்க பிஸியா இருக்காங்க, அப்புறம் வாங்க. ப்ளீஸ்மா, ஒரு நிமிஷம் கூப்பிடுங்களேன். ஆண்டி, உங்களை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தான் தெரியுது. உங்களை பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டு அங்கேயே நிற்கிறாரு. வாங்க வாங்க. வணக்கம்மா. அம்மாடி, என் பர்ஸ் எடுத்துட்டு வா.
எப்படி இருக்கீங்க? உங்க மகன் எப்படி படிக்கிறாரு? எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தில் நல்லா என் படிக்கலாம். ஆசீர்வாதம் சொல்லாதீங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம். சரிங்கம்மா. உங்க மகனை நல்லா படிக்க சொல்லுங்க. சரிங்கம்மா, நான் வரேம்மா. உருவத்தை வச்சு யாரையும் முடிவெடுத்துறாதம்மா. பாவம், அவர் ஏழை. அவர் மகனை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. மாசம் மாசம் அவனுக்கு ஃபீஸ் கட்டணும். நம்மளால முடிஞ்சதை நாம செய்றோம். சாரி ஆண்டி. அம்மா, பிரியாணி சரியா? ஜெமி சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. நீ சூப்பராக சமைப்பேன்னு சொல்லி வச்சிருக்கேன். செஞ்சிட்டா போச்சு. சிக்கனா மட்டனா? மட்டன் தான்மா, அதானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெமி சாப்பிட ஆசைப்படுறான்னு சொன்ன, இப்போ உனக்கு பிடிச்சத சொல்ற. நீ சொல்லுமா, சிக்கனா மட்டனா? அவருக்கு என்ன பிடிக்குமோ அதே செய்யுங்க ஆண்டி. இதுக்கு பேர் மேட் ஃபார் ஈச் அதர் இல்ல, மேட் ஃபார் ஈச் அதர். நல்ல பொண்ணுமா, உடனே விட்டு கொடுத்துட்ட. அம்மா, நீ முதல்ல லிஸ்ட் கொடுமா. நீ எப்போ பிரியாணி பண்ணி நான் எப்போ சாப்பிட்றது? டேய், பிரியாணி இனிமே தான்டா பண்ணணும். லிஸ்டே சாப்பிட்ருவ போல இருக்கு. ஏமா, யூஎஸ்ல ஏதாவது ஹோட்டல்லையாவது பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கியா இல்லையா? இப்படி அலையிறான். எழுதிக்க. எழுதிக்கோ. பாஸ்மதி அரிசி 1 கிலோ. 1 கிலோ போதுங்கிற? போதும் போதும். டேஸ் ஆர் ரன்னிங். இன்னும் யூஎஸ் எல்லாம் எப்படி தெரியுமா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வச்சிடணும். பாய் பேபின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால பென்னு பேர் வச்சிருக்கேன். பென் ஆட்ரியன். ஹவுஸ் இட்மா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்புறம் இப்போ நான் எதுக்கு அவசரமா வந்திருக்கேன்னா, பிரைஸ் த லார்ட்மா. பிரைஸ் த லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஜெமிமா, உள்ள டேபிள் மேல பைபிள்ஸ் கட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடு. சரி ஆண்டி. அப்புறம் உங்க ஊழியெல்லாம் எப்படி நடக்குது? ரொம்ப நல்லா நடக்குதுமா. கிராமத்து ஜனங்களுக்கு நீங்க கொடுக்குற வேதாகம் எல்லாம் ரொம்ப உதவியா இருக்குமா. கொடுமா. மேல கவர்ல பணம் வச்சிருக்கேன், அது உங்களுக்கு. ரொம்ப நன்றிமா. பெரிய எழுத்துல பைபிள் கேட்டீங்க, அது இப்ப ஸ்டாக் இல்ல, அடுத்த மாசம் வரும்போது கொடுக்குறேன். பரவாயில்லம்மா, அப்ப நான் கிளம்பட்டுங்களா? அம்மா, நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? முதல்ல உள்ள வரியா? நடராஜன் சார் உடம்பு சரியில்லை, முதல்ல அவருக்கு ஓட்ஸ் கஞ்சி கொடுக்கணும். நீங்க உள்ள போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, வந்துடுறேன். அம்மா, அம்மா. யாரு? கிரேஸ் அம்மாவை பார்க்கணும்மா. நீங்க யாரு? அவங்களுக்கு தெரியுமா, ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க. அவங்க பிஸியா இருக்காங்க, அப்புறம் வாங்க. ப்ளீஸ்மா, ஒரு நிமிஷம் கூப்பிடுங்களேன். ஆண்டி, உங்களை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தான் தெரியுது. உங்களை பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டு அங்கேயே நிற்கிறாரு. வாங்க வாங்க. வணக்கம்மா. அம்மாடி, என் பர்ஸ் எடுத்துட்டு வா. எப்படி இருக்கீங்க? உங்க மகன் எப்படி படிக்கிறாரு? எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தில் நல்லா படிக்கலாம். என் ஆசீர்வாதம் சொல்லாதீங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம். சரிங்கம்மா. உங்க மகனை நல்லா படிக்க சொல்லுங்க. சரிங்கம்மா, நான் வரேம்மா. உருவத்தை வச்சு யாரையும் முடிவெடுத்துறாதம்மா. பாவம், அவர் ஏழை. அவர் மகனை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. மாசம் மாசம் அவனுக்கு ஃபீஸ் கட்டணும். நம்மளால முடிஞ்சதை நாம செய்றோம். சாரி ஆண்டி. அம்மா, பிரியாணி சரியா? ஜெமி சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. நீ சூப்பராக சமைப்பேன்னு சொல்லி வச்சிருக்கேன். செஞ்சிட்டா போச்சு. சிக்கனா மட்டனா? மட்டன் தான்மா, அதானே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஜெமி சாப்பிட ஆசைப்படுறான்னு சொன்ன, இப்போ உனக்கு பிடிச்சத சொல்ற. நீ சொல்லுமா, சிக்கனா மட்டனா? அவருக்கு என்ன பிடிக்குமோ அதே செய்யுங்க ஆண்டி. ம், இதுக்கு பேர் மேட் ஃபார் ஈச் அதர் இல்ல, மேட் ஃபார் ஈச் அதர். நல்ல பொண்ணுமா, உடனே விட்டு கொடுத்துட்ட. அம்மா நீ முதல்ல லிஸ்ட் கொடுமா. நீ எப்போ பிரியாணி பண்ணி நான் எப்போ சாப்பிட்றது? டேய், பிரியாணி இனிமே தான்டா பண்ணணும். லிஸ்டே சாப்பிட்ருவ போல இருக்கு. ஏம்மா, யூஎஸ்ல ஏதாவது ஹோட்டல்லையாவது பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கியா இல்லையா? இப்படி அலையிறான். எழுதிக்கோ. பாஸ்மதி அரிசி 1 கிலோ. 1 கிலோ போதுங்கிற? போதும் போதும். மட்டன் 1.5 கிலோ. மட்டன் 2 கிலோ போடலாம் ஆண்டி, அவர் நல்லா சாப்பிடுவாரு. ஓஹோ, நீ தான் அவனை கெடுக்கிறதா? ஆமா, பிரியாணினா ரைஸ்ல மட்டன் இருக்கக்கூடாதுமா. மட்டன்ல அங்கங்க கொஞ்சம் லேசா ரைஸ் ஓட்டி இருக்கணும். அதுக்கு ஆட்டை பிடிச்சி அது மேல அரிசி தூவி தாண்டா கொடுக்கணும் உனக்கு. ஆண்டி மட்டன் 2 கிலோவா எழுதிக்கிட்டுமா? எழுதிக்க. சாம், நம்ம மார்க்கெட் இருக்குல்ல, அதுல உள்ள நுழைஞ்சதும் 2வது ஸ்டால் அந்த பாய் கிட்ட சொல்லு, கிரேசம்மா வருவாங்களே அவங்க மகன் நல்லதா போடுவார். இந்த ரெக்கமெண்டேஷன் இப்போ ரொம்ப முக்கியம். வேற என்ன வாங்கலாம் அதை முதல்ல சொல்லுமா. பட்டலவங்க வாங்கிக்க. பட்டலவங்க. அப்படியே ஒரு 1/2 கிலோ தக்காளி பழம் வாங்கிக்க. அம்மா இந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே இந்த பச்சடி மாதிரி பண்ணுவீங்களே. கத்திரிக்காய் தாளிச்சா நான் வெங்காய பச்சடி பண்ணலான்னு இருக்கேன். சூப்பர்மா, அதையும் பண்ணிடுமா. பாத்தியாமா? கிளம்புங்க சீக்கிரமா, டைம் என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல. இன்னைக்கு சாட்டர்டே 10 மணிக்குள்ள பேங்க் போகணும்னு சொன்னீங்கல்ல. டேய், இன்னைக்கு சனிக்கிழமையா? ஏமா? நடராஜன் சார் இன்னைக்கு அசைவெல்லாம் சாப்பிட மாட்டாரு. நாளைக்கு சண்டே தானே, நாளைக்கு செஞ்சுட்டா போச்சு. என்னம்மா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. நாளைக்கு சர்ச் போயிட்டு வந்துட்டு பண்ணலாம். லிஸ்ட் வேணா வாங்கி வச்சுடுங்க. அம்மாடி, ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சணும், தண்ணியை சூடு பண்ணு. நான் வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போட்டு வந்துடுறேன். ஜெமி, நான் அம்மாவுக்கு விசா அப்ளை பண்ணோம்ல, அது விஷயமா நான் கான்சுலேட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ அம்மாவை கூப்பிட்டு ஸ்கேனுக்கு போயிட்டு வந்துரு. ஆண்டி இல்ல, வெளியில போயிருக்காங்க. எங்க போனாங்க? நட்ராஜ் சாருக்கு பென்ஷன் வாங்கணுமா, இந்த மாசம் பேங்க்ல வராதான், அது விஷயமா கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொன்னாங்க. ஏன் நீ ஸ்கேனிங் போகணும்னு சொல்லியா? சொன்னேன், நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லையே, நாளைக்கு தான் பார்த்துக்கலாமே. இந்த பாரு, அவசரமோ இல்லையோ, உன்னோட ஸ்கேனிங் ஏன் அவங்களுக்கு முக்கியமா தெரியல? அதை விட முக்கியமான வேலை இருந்திருக்கும். அந்த கிழமை பென்ஷன் வாங்குறதா இப்போ உலகத்துல முக்கியமான விஷயமா? ஆண்டிக்கு முக்கியம். அதான் ஏன் அவங்க அது ஊழியமா நினைக்கிறாங்க. ஊழியத்தை அவங்க முக்கியமா நினைக்கிறாங்க. ஆண்டவரை ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு சுத்துறாங்க. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நதிங். உங்களுக்கு ஆண்டி மேலே தானே கோவம், தேவையில்லாம ஆண்டவரை பழிச்சு வார்த்தையை விட்டுறாதீங்க. எனக்கு பிடிக்கல ஜெமி, எனக்கு அவங்க பண்றது எதுவுமே பிடிக்கல. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகும். இப்போ என்ன பண்றேன் பாரு. ஏதோ பேசணும்னு முடிவெடுத்து வந்திருக்கிறீங்க, அப்புறம் தயங்கத்தில் எந்த அர்த்தமும் இல்லை. ஒன்று சொல்ல போகிற விஷயம் தப்பாக இருக்குமோன்ற சந்தேகம், இல்லை தப்பாயிடுமோன்ற பயம். அப்போ தான் இந்த தயக்கமே வரும். நான் எதையும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். உங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது தான். எனக்கு தப்பா தெரியுது சார். எங்கள் அம்மா பண்ணுற சோஷியல் சர்வீஸ் எல்லாமே எனக்கு தப்பாக தெரியுது சார். டு பி ஆனஸ்ட் அண்ட் ஃப்ராங்க் வித் யூ சாம், அன்னைக்கு உங்கள் அம்மாவை மதர் தெரேசான்னு நீங்கள் கிண்டல் பண்ணீங்க. ஆனால் அப்புறம் நினச்சி பார்த்தேன், உண்மையிலே உங்கள் அம்மா மதர் தெரேசா தான். இப்போ நான் உங்ககிட்ட அவங்கள பற்றி சர்டிஃபிகேட் கேட்க வரல. அம்மா என் கூட யூஎஸ்க்கு வராங்க. வீட்டை லீஸ்க்கு விடுறதா முடிவெடுத்துருக்கோம். நீங்கள் உடனடியாக வீட்டை காலி பண்ணிவிடுங்க, அதை சொல்ல தான் வந்தேன். இதை பற்றி அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லலையே. முதல்ல என்கிட்ட தானே சொல்லியிருப்பாங்க. முதல்ல உங்ககிட்ட எதுக்கு சார் சொல்லணும்? நீங்கள் டெனன்ட் தானே.
தானே சொன்னீங்க. சொல்கிற விஷயம் தப்பாக இருக்குமோன்னு சந்தேகம் வந்தால் தயங்குவாங்க, இல்லை தப்பாக என்னமோன்னு பயப்படுவாங்கன்னு. நான் தயங்கினேன், அம்மா பயப்படுறாங்க போல இருக்கு. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மே காட் bless you. சபிக்கிற மாதிரி தெரியுது. கிரேஸ் அம்மாவுடைய சொந்த மகனாக இருந்து கூட உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கவே இல்லையே. எந்த சொந்தமும் உறவும் இல்லாதப்பவும் உங்கள் அம்மா கிட்ட நான் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதில் ஒன்று தான் அடுத்தவங்களை ஆசீர்வாதம் பண்ணுறது. நல்லவங்க சாபம் விட்டாதான் அது பலிக்கும். சபிச்சாங்கன்னா அவங்க நல்லவங்க இல்லை. இதுவும் உங்கள் அம்மா சொன்னது தான். நான் என்ன நல்லவன்னு சொல்லிக்கல, ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு நான் நல்லவனாக தான் இருப்பேன். நான் உங்களை ஆசீர்வாதம் தான் பண்ணேன். நான் உடனே வீட்டை காலி பண்ணிடுறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் நீ இப்படி இருக்க? நடராஜன் சார்கிட்ட நீ என்னப்பா சொன்ன? நான் எதுவும் சொல்லம்மா. அவர் தான் வீட்டை காலி பண்ண போறேன்னு சொன்னார். முதல்ல அவர் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையப்பா. அவர் முதல்ல ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? ஹி இஸ் ஜஸ்ட் அ டெனன்ட். ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னா என்ன, இல்லை அவங்க மகன்கிட்ட சொன்னா என்னன்னு இருந்திருப்பாரு. நான் உனக்கு உடனே விசா எடுத்தாகணும். ஜெமியோட டெலிவரி வரைக்கும் நீ அவ கூட இருந்தாகணும். உன் கூட வரேன்னு நான் சொல்லவே இல்லையே சாம். நான் அமெரிக்காவை கூட்டிட்டு போறேன்னு முதல்லயே நீ ஏன்பா சொல்லல? சொல்லுப்பா, ஏன் சொல்லல? நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்டியா? பாத்தியா? ஏன்னா அந்த கேள்வி அன்புல வரணும், அந்த அன்பால வர்ற உரிமையில வரணும். அது உனக்கு அதிகாரத்துல வருது. என் கூட வரையாமான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலையப்பா. நான் உன் கூட பேசுறதுக்கு நீ வீட்டில் இருந்தா தானம்மா? உனக்கு தான் நடராஜன் சாருக்கு பணிவிட செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்கேன். சாம், அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவருக்கு உதவி செய்ய கூட யாரும் இல்லை. அதுக்காக அவர் அடுத்தவங்களுக்கு உபத்திரவமா இருக்கக்கூடாது. நான் அப்படி நினைக்கல. ஆனா எனக்கு உபத்திரவமா இருக்கே. உன்னை அவருக்கு உதவி செய்ய சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையப்பா. இங்க பார், நீ எனக்கு உதவி செய்ய அவர் தடையா இருக்காருன்னு சொல்றம்மா. ஊழியன்னு சொல்லிக்கிட்டு வீட்டை மறந்துடுற. நீ இல்லாதப்பவும் இது வீடு தான் சாம். எனக்கு வேண்டியதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் கூட இல்லைங்கிறத குத்தி காட்டுறியா? மார்க் 10:7 புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான்னு ஜீசஸே சொல்லியிருக்காரு. எப்ப ஆண்டவரே தனி கொடுத்தனம் தான் சரியானதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிப்பா உன்னை தப்பா நினைப்பேன்? எல்லாத்துக்கும் பைபிள் வசனத்தை சொல்லி சமாளிக்காத. என்னோட உனக்கு மற்றவங்க தான் முக்கியம். சாம், உனக்கு வேத வசனம்னா என்னன்னு தெரியுமா? நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். நீ என் கூட வர போறியா இல்லையா? சொல்லுமா, நீ என் கூட வர போறியா இல்லையா? வர வேணாம். அந்த வீட்டை ஒரு முதியோர் இல்லமாக்கிட்டு நீ இங்கே இரு, நான் போறேன். ஏன் என்கிட்ட கூட வீட்டை காலி பண்ண போறத பத்தி சொல்லல? ஏட்டிக்கு போட்டியா பேசுறத நினைக்க வேண்டாம். நீங்க கூட அமெரிக்கா போறதை என்கிட்ட சொல்லவே இல்லையே.
நான் போறேன்னு யார் சார் சொன்னது? என் புள்ள தானே சொன்னா. ஆனா வீட்டை காலி பண்ணிட்டு போறேன்னு நான் தான் சொன்னேன். பொய் சொல்லாதீங்க. எனக்கு என் மகனை பற்றியும் நல்லா தெரியும், உங்களை பற்றியும் தெரியும். அவன் என்ன எதிர்பார்ப்போடு என்னை அமெரிக்காவுக்கு கூப்பிடுறான் தெரியுமா? அவனுக்கு அம்மாவா இல்லை, அவன் குழந்தைக்கு ஆயா. அதுவும் இப்போதைக்கு பிரசவம் முடியிற வரைக்கும் கான்ட்ராக்ட். இப்ப சொல்லுங்க, நான் எடுத்த முடிவு சரியா தப்பா? எனக்கு என்னமோ நீங்க உங்க மகன் கூட போறது தான் நல்லதுன்னு படுது. நான் சொல்றதை நீங்க கேட்பீங்கன்ற நம்பிக்கையில சொல்றேன். அவர் கூட போயிடுங்க. சாரி சார், அது இனிமே நடக்காது. அவன் கிளம்பி போயிட்டான். இந்தாங்க, இன்னைக்கு காலையில் இந்த மாத்திரையை நீங்க சாப்பிடல. குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். இப்படிக்கு பொன்னம்மா ராஜம்மாள். கரெக்டா? ரொம்ப நன்றிம்மா. கொடுங்கம்மா, நானே கொண்டு போய் போட்டுறேன். வேண்டாம் வேண்டாம், இங்கேருந்து போஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டாங்க. நீ போனோன்னா ரொம்ப தூரம் போகணும். நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன், நானே போட்டுறேன். ரொம்ப நல்லதுமா, நான் வரேம்மா. கொஞ்சம் இரு. இந்த ராஜம்மா, இதில் 5 கிலோ ரேஷன் அரிசியும் தோரம்பருப்பும் இருக்கு. நீங்க நல்லா இருக்கணுமா. அந்த ஐயா ஒருத்தர் இருப்பாரே, அவரை காணமே, எங்கம்மா? இன்னும் வரல, வருவார். சரி, வரம்மா. ம். சார், என்ன இது இப்படி அசந்து தூங்குறீங்க? நடராஜன் சார், சார், நடராஜன் சார். அவருக்கு இரத்த குழாயில் 2 இடத்துல அடைப்பு இருக்கு. ஏற்கனவே பைபாஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்னொரு சர்ஜரி அவருக்கு பண்ண முடியாது. அவருக்கு அதுக்கேற்ற வயசும் இல்லை. மெடிசின்ஸை கன்டினியூ பண்ணட்டும். இனிமே அவர் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். நீங்க நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம். ஓகே டாக்டர். இட்ஸ் ஓகே. நீங்க எதுக்கு இப்படி படி ஏறி வந்தீங்க? டிஸ்சார்ஜ் ஆகி 2 நாள் கூட ஆகல. எவ்வளவு நேரம் படுத்துட்டு இருக்கிறது? ரொம்ப போர் அடிச்சுது, அதான். இப்பதான் நான் வந்து பார்த்தேன். ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து வரலான்னு வந்துட்டேன். நீங்க நர்ஸ் வேலைக்கு போலாம், நல்ல எதிர்காலம் இருக்கு. இப்ப இருக்கிறதே எதிர்காலம் தான். இதுக்கு மேல போனா போனஸ். எனக்கு போனஸே கிடையாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரே. இத பாருங்க, எதுவும் நம்ம கையில இல்ல, எல்லாம் ஆண்டவரோட சித்தம். உங்களுக்கு மரண பயம் இருக்கா? முதல்ல இருந்தது, இப்ப இல்ல. ஏன் தெரியுமா? ஜீசஸ் சொன்னதுதான், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ.
இந்த கிரேஸ் இருக்கும்போது உனக்கு என்ன கவலைன்னு சொன்னது தான். அவர் சொல்றது ஒரு பேரே இல்லை. கிரேஸ்னா கிருபைன்னு அர்த்தம். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் கிருபை உனக்கு போதும்னு அர்த்தம். அவரோட கிருபை இருந்தா நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு தர்க்கத்துக்கு தான் கேட்குறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும்னு அவர் சொன்னதா சொல்றீங்களே, எனக்கு இன்னும் 10 வருஷம் வாழணும் போல ஆசையா இருக்கு. கேட்டா கொடுப்பாரா? மார்க் 11:24 நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். இப்படியும் ஜீசஸ் சொல்லியிருக்காரு. யார் கேட்டாலும் கொடுப்பாரா? யோவான் 9:31 ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானவைகளை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஜீசஸ் வாழ்ந்தாருன்றதுக்கு ஆதாரம் இந்த பைபிள் மட்டும்தானா? இது மட்டும் இல்ல, அவர் பிறந்த இடம், சிலுவையிலே அறையப்பட்ட இடம், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த கல்லறை, இதெல்லாம் இப்பவும் சாட்சிகளா இருக்கு. அவ்வளவு ஏன், உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தேதி எழுதும் போது அவர் வாழ்ந்ததை தானே ஆதாரப்படுத்துறோம். கிமு கிபி விடவா ஆதாரம் வேணும்? நீங்க எத்தனை வருஷமா பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து படிக்கிறேன். ஓ. படிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. இப்பதான் தியானிக்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க கொடுத்த பைபிளை நான் ஒரு நாள் கூட படிக்கல. நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறமும் அதை படிக்கணுமான்னு தோணுச்சு. சார், பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. என்னை பாராட்டுறதா நினைச்சு நான் வணங்குற தெய்வத்தை அவமதிச்சிடாதீங்க. யாரும் பாராட்டணுங்கிறதுக்காக நான் எதையும் செய்யறதில்ல. நோ, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு 2-3 நாளாவே மனசுக்குள்ள ஒரு போராட்டம். மதம் மாற்றம்னா என்ன? மதம் மாற்றம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுக்கு பேர் மனமாற்றம். ஆர்சி, புராட்டஸ்டன்ஸ், பென்டிகாஸ்டல் இதெல்லாம் நம்மளே உருவாக்கிக்கிட்டு தான். 2 பிரிவு தான், விசுவாசி, அவிசுவாசி. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்காதவங்க. ஜெபம் பண்றதுன்னா என்ன? இந்த பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவேன்னு சொல்லுவாங்களே, அதுவா? தினமும் நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கிறேன். அது ஜெபம் இல்லை. ஜெபம் எப்படி பண்ணணும்னு ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு விண்ணப்ப படிவம். ஜஸ்ட் அ ஃபார்மேட். அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணாம அனுப்ப முடியுமா? மருந்துக்கு பதிலா மருந்து சீட்டை சாப்பிட்ற மாதிரி நிறைய பேர் இதை மட்டும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் நினைச்சுக்கிறாங்க. ஜெபங்கிறது ஆண்டவர்கிட்ட நாம மனசு விட்டு பேசுறது. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, நான் செத்து போயிட்டா மோட்சத்துக்கு போயிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. அந்த நம்பிக்கை எனக்கும் வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் இறந்து போயிட்டா உங்க முறைப்படி பெட்டியில வச்சு என்ன அடக்கம் பண்ணிடுறீங்களா? ஏன் திடீர்னு இப்படி ஒரு யோசனை? நீங்க மட்டும் மோட்சம் போனா போதுமா? நானும் வர வேணாமா? மோட்சத்திலே உங்களை நான் பார்க்கணும், அதுக்காக தான். பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணா பரலோகத்துக்கு போயிடலான்னு யார் உங்களுக்கு சொன்னது? அடக்கம் பண்ற முறைக்கும் ஆண்டவர்கிட்ட போய் சேர்றதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் மோட்சத்துக்கு போனேன்னா என்ன செய்யணும்? பரலோகம் போகணும்னா மறுபடியும் பிறக்கணும். ஐம் சாரி, எனக்கு புரியல. ஒரு முறை பிறந்தா 2 மரணம், 2 முறை பிறந்தா ஒரே மரணம். உலகத்துல சரீரமா பிறக்கிறது தான் முதல் பிறப்பு. கிறிஸ்துவுக்குள் 2ஆவதா பிறக்கிறது தான் மறுபடியும் பிறக்கிறது. உலகத்துல உடம்பு செத்து போறது முதல் மரணம். நம்ம பாவத்துக்கு நரகத்துல செத்து போறது 2ஆவது மரணம். அதத்தான் பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிள்ல சொல்லியிருக்கு.
யோவான் 3:5 ஜீசஸ் சொல்றார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். நான் மறுபடியும் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முதல்ல இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகராக ஏத்துக்கணும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ரெண்டாவதா, நாம செஞ்ச எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சு பாவ மன்னிப்பு பெறணும். நம்ம பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு விசுவாசிக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள ஏற்பட்ட அந்த மாற்றத்தையும் அனுபவத்தையும் வெளிப்படையா அறிவிக்கணும். அதுக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். அப்போ நடராஜன்ற என் பேரை மாத்திக்கணும்ல? தேவையில்லை, அது உங்க விருப்பம். நடராஜுங்கிறத கூட ஜீசஸோட பேராத்தான் நான் நினைக்கிறேன். ஜீசஸ ராஜான்னு சொன்னாங்க. ஆனா அந்த ராஜா எல்லா இடத்துக்கும் நடந்தே தான் போனாரு. நம்ம பாவத்துக்காக மரிக்க சிலுவையை சுமந்துக்கிட்டு நடந்தே தான் போனாரு. நடராஜன் ஏன் அவரை சொல்லக்கூடாது? நான் இயேசு கிறிஸ்துவ என் சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறேன். Praise the Lord. சார், சார், அம்மா, ஐயா உங்களுக்கு தெரியாம எங்களுக்கு காசு தருவாரம்மா. ஹலோ மேடம், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு உங்க இஷ்டத்துக்கு எது வேணா பண்ணுவீங்களா? பெட்டி வந்திருக்கு, பின்னாடி கோரஸ் பாட 10 பேரு. என்ன நடக்குது இங்க? அவர் பேர் நடராஜன் தானே? இல்ல நெல்சன் மண்டேலான்ட்டு அவர் பேரை கூட மாத்திட்டீங்களா?
ஏயா நீங்களாம் பெரிய மனுஷங்க தானே, கேட்க மாட்டீங்களா? எதுக்குமா பிரச்சனை? அவர் சொல்ற மாதிரியே விட்டு கொடுத்துருங்களேன். அவர் பெத்த பொண்ணு இருக்கா, ஒத்த வாரிசான அவர் மருமகன் நான் இருக்கேன். யாரு கேட்டு இந்த ஏற்பாடு பண்ணீங்க? தம்பி, அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். அவர் கடைசி ஆசை அவரு இருந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுக்கணும்னா செய்வீங்களா? கிரேசம்மா என்ன இந்த ஊருக்கு நாட்டாமையா? நீங்க கேட்டதெல்லாம் நியாயம்தான். யார் பேருக்கு எதை எழுதி வைக்கணும்னு கூட சொல்லிட்டு தான் இறந்து போனார். அவருக்கு 2 ஆசைகள் இருந்தது. ஒன்று, அவரை பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணுறது. இன்னொன்று, அவர்கிட்ட இருந்த நிலத்தை ஒரு அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கிறது. 2வது ஆசையை அவரே நிறைவேற்றி வச்சிட்டாரு. அவருடைய முதல் ஆசையைத்தான் நான் இப்ப நிறைவேற்றிட்டு இருக்கேன். வாடி போலாம். அவரை பெட்டிலையாவது வச்சு அடக்கம் பண்ணட்டும், இல்ல அவரை பாலித்தீன் கவர்ல வச்சாவது அடக்கம் பண்ணட்டும். என்ன வயிறு எரிய வச்சுட்டு செத்து போனா அவங்க அப்ப அவர் ஆத்மா சாந்தி அடையாது. எதுக்குடி அழுவுற? அழாத வாடி, அழாத வாடி போலாம். வாடி, ஒண்ணு இல்லாதவன் செத்ததுக்கு ஊரே கூடி இருக்கு.
இப்படி ஒரு அம்மா நமக்கு இருக்காங்களேன்னு என்னைக்காவது பெருமைப்பட்டிருக்கீங்களா? கிண்டல் பண்றியா? நோ, ஐ மீன் இட். அவங்க மேல இருக்கிற ஆத்திரம் இன்னும் எனக்கு தீரல. அந்த அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டாங்க? பெத்த ஒரே பிள்ளைய பத்தி கவலையே படாத ஒரு அம்மாவை இப்பதான் பாக்குறேன். நீங்க இன்னசென்ட்டா இல்ல செல்ஃபிஷா? இல்ல, இப்படி பேசினது தெரியாம பேசியிருந்தா பாவ மன்னிப்பு இருக்கு. சுயநலமா பேசியிருந்தா என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியல. இப்படி ஒரு அம்மா கிடைக்க நீங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். ஜெமி, நீ என்ன கோவப்படுத்தணும்னு பேசுறியா? ஆர் யூ டீசிங் மீ? உண்மை எப்போதுமே கசக்கும். பெத்தவங்களை தாங்களனா கூட பரவாயில்லைங்க, தப்பா பேசிட்டீங்க. அவங்க உங்க கூட வராததுக்கு நட்ராஜன் சார் மட்டும் காரணம் இல்ல. நட்ராஜன் சார் மாதிரி இன்னும் பல பேர் நம்ம அம்மாவை நம்பி இருக்காங்க. 1000 பேர் இருக்கட்டும், நான் யாரு? எனக்கே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நான் எனக்கு அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் உங்க அம்மா யாருன்னு உங்களுக்கு புரியாம போச்சு. சுயநலம் உங்களுக்கு தெரியாது, அதனால்தான் உங்களை விட இல்லாதவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. மாசமானா ஒரு பாட்டி அம்மாக்கு லெட்டர் எழுதி கொடுக்கணும். அவங்களுக்கு ரேஷன்ல போடுற அரிசி பருப்பு கூட அவங்க வாங்கி வச்சு கொடுப்பாங்க. 5ஆம் தேதி ஆனா தன்னோட மகனுக்கு ஃபீஸ் பண்ண வாங்க ஒருத்தர் வருவாரு. ஒரு ஊழியக்காரர் 10ஆம் தேதி வருவாரு. அவருக்கு பணமும் கிராமத்து ஜனங்களுக்கு தேவையான தமிழ் பைபிள்ஸும் வாங்கி கொடுப்பாங்க. இருந்த கொஞ்ச நாள்லயே நான் பார்த்தது இத்தனை பேரு. இன்னும் எத்தனை பேரு அவங்க உதவியை நம்பி வராங்களோன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை எனக்கு பிரசவம் பார்க்குற ஆயாவா கூட்டிட்டு வந்து அவங்க வேலை முடிஞ்சதும் திருப்பி அனுப்பணும்னு நினைச்சிங்களே, அது எனக்கு பிடிக்கலங்க. அவங்க வரலன்னதும் தான் எனக்கு நிம்மதியாச்சு. அவங்க கூட இருந்தா நமக்கு பிறக்க போற குழந்தை அவங்கள மாதிரி வளரும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா உங்க கிரீன் கார்டு போயிடும் இல்ல? நம்ம குழந்தைக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைக்காம போயிடும் இல்ல? உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க அமெரிக்கா வந்ததே தப்பு. அவங்க புருஷனும் இல்லாம மகனும் கூட இல்லாம தனிமரமா ஆண்டவருக்கு ஊழியத்தையும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாத காணிக்கையா செலுத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள உங்களால எப்படிங்க வெறுக்க முடிஞ்சது? இன்னும் 4 நாள்ல உங்களுக்கு பிறந்த நாள். அன்னைக்கு அவங்க உங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? இப்ப சொல்லுப்பா, எப்படி வந்தது இந்த ஞானோதயம்? The credit goes to my dear wife Jemmy. கொண்டாடி சொன்னாதான் தெரியுது. இல்ல ஆண்டி, அவரா புரிஞ்சுப்பாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் மனசுல கிரீன் கார்டு ஹோல்டர் ஆனும் தான் வெறியா இருந்தது. அதுவும் ஐடியல் வர்ஷிப் தான். யூ மீன் ஐடோலேட்ரி? என்னவா சொல்ற? நான் என்ன விக்கிரகத்தை வணங்குறேன்? விக்கிரக ஆராதனைங்கிறது வேற தெய்வங்களை வணங்குறது மட்டும் இல்லப்பா. ஆண்டவரை விட வேற எதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். அது பணமா இருக்கலாம், நகை ஆஸ்தியா இருக்கலாம், நம்ம பேர் புகழ் பதவியா கூட இருக்கலாம், ஏன் நம்ம லட்சியமா கூட இருக்கலாம். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
எதையும் பேசி சமாளிக்கிறதுக்காக நான் வேத வசனங்களை சொல்றது இல்லப்பா. திரும்பவும் சொல்றேன், மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். ஐ எம் சாரிம்மா. நான் ஆண்டவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேனோ இல்லையோ, ஆனால் உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான், என் ஒய்ஃப், என் குழந்தை எல்லாருமே உங்க கூட தாம்மா இருப்போம். நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, ப்ரே பண்ணிட்டு போய் படுங்க. நான் கேட்டெல்லாம் பூட்டிட்டு வரேன். சரிம்மா. சாம், உன் கையில் என்னப்பா? ஃபேஷன்மா. நீ அதை ஃபேஷனாக நினைக்கிற, மற்றவங்களுக்கு அது வேற விதமாக தெரியும். அடுத்த வாரமா நான் உங்களுக்கு வந்துட்டேம்மா. என்னாச்சு? திரும்பவும் பண பிரச்சனையா? குழந்தை பிறக்கலன்றத கூட நான் இத்தனை நாளா பொறுத்துட்டு தாம்மா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னொரு பொண்ணு கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால அவர் கூட வாழ முடியலம்மா. அப்பா நிலத்தை கொடுக்கலன்னு தினமும் சித்திரவதை. அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கும் என் கூட வாழ பிடிக்கலன்னு. அப்பா இந்த வீட்டுல தங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்க ஆதரவுலயே இங்கே இருந்துருவேம்மா. சீக்கிரமா ஒரு வேலையை தேடிக்கிட்டு உங்களுக்கு வாடகையை கொடுத்துடுறேம்மா. அந்த வீட்டை இனிமே வாடகைக்கே விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? உங்கள் அப்பாவோட நினைவாக இருக்கணும் தான். அது தப்புன்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாருன்னு நினைக்கிறேன். நீ தாராளமாக அந்த வீட்டில் இருந்துக்குமா. நானே உனக்கு என் மகன்கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலையை வாங்கி தரேன். வாமா. ஒரு நிமிஷம் உட்காரமா, வந்துடுறேன். கிரேஸ் அம்மா, ஒரு தோழிக்கும் மேல், ஒரு சகோதரிக்கும் மேல், ஒரு தேவதைக்கும் மேல், ஒரு தாய்க்கும் மேல். இது உங்க அப்பா நிலத்தோட பத்திரம். இந்தா. அன்னைக்கு அப்படி ஒரு பொய்யை சொன்னதுக்காக ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்.
இன்னைக்கு உன்கிட்டயே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன் புருஷன் என்ன பண்றாருன்னு பார்க்கறதுக்காக தான் அப்படி சொன்னேன். சாப்பிட்டுட்டு படுமா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் திரியேக தெய்வமே, நீர் செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து நன்றி சொல்கிறோம் ராஜா.